டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இது பாருங்கள், த வேல்யூ ஆஃப் இது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக தெரியும். அதனால் எல்லாத்துலேயும் பாயிண்ட் எடுத்துகிட்டு எழுதிக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நான் 0.1 த ஹோல் ஸ்கொயர் ரெண்டு டைம் இருக்கான ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். 0.01 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். கீழே 0.0101 இருக்கா. இப்போது 0.1 ஸ்கொயர்னால் இது 1/10 எழுதலாங்களா. இப்போ 1/10 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து 1/2 0 இருக்கனால 100ன்னு வரும். 100 ஹோல் ஸ்கொயர். கீழேயும் வந்து நான் இதை பாயிண்ட் எடுத்து எழுதிக்கிறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 101 டிவைடட் பை, ஏன்னா இது 0க்கு வேல்யூ கிடையாது. அப்புறம் எத்தனை 0 போடணும்னா கீழே பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்து தான் போடணும். 1 2 3 4, அப்போ 4 0 போடணும். ஓகேங்களா. கிளியராக இங்கே பாருங்கள், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 தான் இருந்துச்சு, அதனால் ஒரு 0. இங்கே 2 இருந்ததுனால 2 0. இங்கே 4 இருக்கனால 4 0 போட்டணும். கிளியராக. அப்போது இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 1. இது 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100. ஓகேவா. இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இன்னும் 2 0 சேர்த்து வரும். அப்போ 4 0 வரும், அதாவது 10,000. ஓகே. கீழே 101/10,000. ஓகேவா. இப்போது எல்சியம் எடுத்திங்கன்னா இது என்ன ஆகும், மேலே 100. ஓகேவா. ப்ளஸ் 1 டிவைடட் பை எல்சியம் எடுத்ததுனால கீழே 40 வந்துடும், 10,000 அதாவது. ஓகேவா. இந்த 10,000 மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஏன்னா டிவைட்லேருந்து எப்போயுமே நம்ம டிவிஷன்லேருந்து மல்டிபிகேஷன் மாற்றினா ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக. அப்போ 10,000 டிவைட் பை 101 வரும். ஸோ 100 + 1 101. இந்த 10,000 இந்த 10,000 கேன்சல் ஆகிடும். அப்போ 101/101 கேன்சல் ஆகிட்டு 1 தான் இந்த சம்மோட ஆன்சர். கிளியராக. இந்த 1 சியில் இருக்குங்க. ஸோ இதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. தேங்க்யூ.